ஸோ நீங்க வந்து செல்ஃப் குரோத்ல வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றது தான் நான் வந்து மீனராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசனா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த மீனராசிக்கு வரக்கூடிய பொருளாதார அமைப்புகள்லாம் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம். மீனத்துக்கான பொருளாதார அமைப்புகள் அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைலமா நேச்சர் வந்து கொஞ்சம் இருக்கும். பட் பரவாயில்ல, உங்களுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கார்ட்ஸ் வந்து 2 வந்திருக்கு அப்படின்றதுனால பொருளாதாரம் நல்லதா இருக்கும், உங்களுக்கு பெருசா வந்து பாதிப்பு இல்லை. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஒண்ணு ஏற்படும். இது வந்து மேபி உங்க ஸ்பௌஸ் மூலமா வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தா வர்றது, இரண்டாவது திடீர்னு ஒரு மறைமுகமான வழிகளில் வந்து ஏதாவது வருமானங்கள் வர்றது. ஏன்னா சுக்கிரன் கார்டு வந்து வந்திருக்கு உங்களுக்குன்றதுனால அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு பெண்கள் மூலமாக வருமானங்கள் வர்றது அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. பட் வந்து ஒரு வேலைன்ற விஷயத்துல கொஞ்சம் டைலமா வரும். உங்களுக்கு இந்த வேலைக்கு போலாமா அந்த வேலைக்கு போலாமான்னு தூரமா போயிட்டு நீங்க வேலைக்கு போற அமைப்புகள்லாம் அதிகமா இருக்குது. தூரமா போகும்போது உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகேங்களா? பொருளாதாரம் நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த காலகட்டத்துல. மீன ராசிக்கான உடல் மன ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி மீன ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ 7.5 சனி பிடியில இருக்கிறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வந்த கார்டு கூட பாருங்க கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் வந்திருக்கு. பொருளாதாரம் சார்ந்த வகையில பெருசா பிரச்சனை வராது இவங்களுக்கு. ஆனா ஹெல்த் வைஸோ இல்ல மென்டல் டிஸ்டர்பன்ஸ், தூக்கம் இல்லை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய மீனராசிக்கு இப்ப இருக்கும். மேபி எதனாலன்னா அதான் அவங்க உறவுகள் வகையில வந்து சில ஏமாற்றங்கள் அவங்க அடைகிற மாதிரி இருக்குது. அந்த உறவுகள் சார்ந்த வகையில தொந்தரவுகள் வரும்போது தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். எதுவாக இருந்தாலுமே நீங்க ஆரம்பத்திலேயே வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை ரெக்டிஃபை பண்றது நல்லது. யாருமே நம்பாதீங்க உங்க வாழ்க்கையில. நான் ஆல்ரெடி சொன்னதே தான், மீனம் பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்காகன்னு ஓடாதீங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட்டுட்டு இந்த உலகத்துல நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம தனியா தான் வந்தோம், தனியா தான் போக போறோம். புரியுதுங்களா? சோ உங்களை வந்து நீங்க எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து மீனம் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய இவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வருஷ காலகட்டத்துல. ஓகேங்களா? மீனத்திற்கான ஹையர் எஜுகேஷன், ஃபாரின் சான்சஸ் இருக்கா? பொதுவாக மீனத்துல வந்து சந்திரன் இருக்கும்பொழுதோ சில மீனத்துல கிரகங்கள்ல இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுதோ கடல் கடந்து போகக்கூடிய ஒரு யோகம் வந்து உண்டு. அது கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி நடத்தும் போதும் சான்சஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கும் அந்த அமைப்பு உண்டு. நிறைய பேர் போவாங்க லைஃப்ல ஒன் டைமாவது மீன ராசிக்காரங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின் போயிட்டு வரதுக்கான சான்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு.